அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். விஜய்க்கு போட்டியாக மகளிர் மாநாடு டிசம்பர் 29ஆம் தேதி பல்லடத்தில் கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் இது நடக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா உரிமைத் தொகை உயர்வு, விடியல் பயணம், தமிழகத்தில் வேலைக்கு போகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இதற்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல் தான். பெண்களுக்கு இவ்வளவு தந்ததுக்காக வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு இன்னைக்கு இந்த மாநாடு நடத்தப்படுது. தேர்தல் வந்தாலே பல மாநாடுகளை நடத்துவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவித் திருவிழா, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இளைஞர் அணி கூட்டம், இப்ப மகளிர் அணி மாநாடு. தேர்தல் வந்தால்தான் மகளிருடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக திமுக பல வேலைகளை பண்ணும். குறிப்பா மகளிர் அணித் தலைவியாக கனிமொழி அவர்கள் இருந்தபோது மகளிர் அணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து போன உடனே இப்ப மகளிர் அணி ஒண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக. குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் பிரச்சனைகள் பெருமளவுக்கு, பாலியல் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகளிர் அணியை வலிமைப்படுத்துவது திமுகவுடைய கட்டாயம். என்ன சிக்கல்னா, மகளிர் அணியை யாரை வச்சு முன்னிறுத்தி பார்க்கிறது? ஏற்கனவே கனிமொழி அவர்கள் அதிருப்தியில தான் இருப்பாங்க. கலைஞர் அவர்களுடைய பெண்ணான அவங்க ஒரே ஒரு எம்.பி மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தா உதயநிதி அவர்கள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுகிறார். திருவண்ணாமலை கூட்டம் எல்லா கூட்டத்திலையும் அவர்தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்ப கனிமொழி அவர்கள் அப்செட். வரக்கூடிய தேர்தல்ல மகளிர் வாக்குகள் கிடைக்கணும்னா கனிமொழி அவர்களை முன்னிறுத்தணும். அதனால 4 மாதம் தேர்தல் வரைக்கும் கனிமொழிய பிரச்சாரம், மாநாடு இதெல்லாம் போட சொல்லுவோம். ஆட்சிக்கு வந்த பிறகு உதயநிதி கையில ஆட்சி வந்துரும். அதுக்கப்புறம் ஓரங்கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பிளான் அப்படின்னு விவரம் அறிந்தவங்க சொல்றாங்க. விஜய்க்கு போட்டியாக பல்லடத்துல பெரிய அளவிலான மாநாட்டை இவர்கள் போடுகிறார்கள். இது ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும்போது இவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இதுல பாதி ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு, இன்னும் பாதி ஓட்டு எடப்பாடிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க.